ஸ்ரீ வராகி டிவி நேயர்களே, இது உங்கள் தோழர் எல்வி ஆதவனின் ஆன்மீக நேரம். ஆன்மீக நேரத்தில் ஆன்மபோதம் அடைய ஒரு அற்புத வியாக்கியானம் உங்களோடு. நாரதர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த தூதுவனுக்கான இலக்கணம் படைத்தவர். நாரதர் ஒருவர்தான் உயிர் உள்ளவை உயிர் அற்றவை யாராக இருந்தாலும் உயிர் உள்ளவைகளில் ஆண்டியாயினும் அரசரானும் அரக்கனாயினும் எல்லோரிடமும் அன்போடு பழகக்கூடியவர். அவர்கள் அனைவருமே நாரதரை அன்போடு வரவேற்பார்கள். அரக்கர் குலம் உள்பட, அசுரர் குலம் உள்பட நாரதர் வந்துவிட்டால் வரவேண்டும் நாரதரே, வரவேண்டும் மாமுனியே என்று அழைப்பார்கள். ஆக எல்லோரிடத்தும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அனைவரிடத்தும் அவர் சமமாக பழகக்கூடியவர். நல்லவைகளை நிலைநிறுத்தி காட்டுவார், தவறானவர்களை மாற்றி அமைத்து காட்டுவார், அதற்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்துவார். நாரதர் ஏற்படுத்துவது கலகம், கழகம் அல்ல. ஆக நாரதர் என்கின்ற கதாபாத்திரம் உலகின் தலை சிறந்த கதாபாத்திரம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, என்டர்டெயின்மெண்ட்டான, வேடிக்கையான, வினோதமான கதாபாத்திரம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவர்களுக்கும் பிடிக்கும். நாரதர் போன்ற ஒரு கதாபாத்திரம் காப்பியங்களிலோ காவியங்களிலோ தொலைக்காட்சி சீரியலிலோ டிராமாக்களிலோ சினிமாக்களிலோ ஏன் நமது வாழ்விலும் கூட நாரதர் போன்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் இந்த வாழ்வும் சுவைக்காது. அப்படிப்பட்ட நாரதமுனி பல கதைகள் எழுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார், பல கதைகள் எழுதப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த நாரதரை உள்ளடக்கிய ஒரு எளிமையான கதை ஒன்றின் மூலமாக நமது ஆன்ம போதனையை ஆரம்பிக்கிறேன். இந்த கதை சொல்வது கருத்துக்களை புரிந்து கொள்ளத்தான். கதை நன்றாக இருக்கிறது, கதாபாத்திரங்கள் நன்றாக இருக்கிறது என்று அதை கைதட்டி ஆர்ப்பரித்து ஆரவாரித்து பரவசப்பட்டு மகிழ மட்டுமல்ல, அதன் மூலம் கருத்துக்களை உணர, நல்ல கருத்துக்களை உணர, அந்த கருத்துக்களை அப்படியே கொடுப்பதை விட அது கதையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதுவே வியாசர், வால்மீகி, நாரதர் போன்ற பெரியோர்களின் நோக்கம் என்பதால் நமது ஸ்ரீ வராகி டிவியில் நமது ஆத்ம போதத்தை, ஆன்மீக போதனையை ஒரு கதையின் மூலமாக தொடர்கிறேன். நாரத மாமுனி வருகிறார். இந்த கதையினுடைய முக்கிய கதாபாத்திரம் நாரத மாமுனி, தேவரிஷி வருகிறார். பூலோகத்தில் துவாரகையை பார்க்கிறார். துவாரகையினுடைய அழகை கண்டு ரசிக்கிறார். ஆகா, என்னே நேர்த்தியான தெருக்கள், என்னே மெய்ஞான விஞ்ஞான ரீதியான அமைப்புள்ள அற்புத நகரம். இந்த நகரம் போன்று, துவாரகை போன்று இன்றைய நவீன யுகத்தில் கூட அற்புதமான நகரங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் இல்லை என்று தான் சொல்லலாம். அன்றைய துவாரகை அப்படி. யாரது கைங்கரியத்தினால்? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் தோழமை கொண்ட யாதவ குலத்தார். இவர்களின் கைவண்ணத்தில் துவாரகை ஆகா வானளாவ உயர்ந்து கடல் நடுவே மிக அற்புதமாக காட்சி தரக்கூடிய, இனிமேலும் நாம் அதுபோன்று சிருஷ்டிக்க முடியுமா என்கின்ற வினோதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத நகரம் துவாரகை. துவாரகை என்றாலே கிருஷ்ணனின் தோற்றம். நாரதர் உள்ளே போகிறார். நாரதருக்கு ஒரு சிந்தனை. நாரதர் தான் சும்மா இருக்க விடாத, அவரும் சும்மா இருக்க மாட்டார், நம்மளையும் சும்மா இருக்க விட மாட்டார். நாரதருக்கு ஒரு சிந்தனை. கிருஷ்ணனுக்கு 16,008 மனைவிமார்கள் சொல்கிறாங்களே, அவன் ஒரு மனைவியை கூட வச்சுக்கிட்டு இவங்களால நிம்மதியாக வாழ முடியலையே. அட 2 மனைவினா ரொம்ப தடுமாறுறானே. இவர் 16,008 மனைவிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார் பார்க்கலாம் என்று உள்ளே வருகிறார். நண்பர்களே, 16,008 மனைவி என்பது அது ஒரு தத்துவத்தின் பேரில். அதை இன்னொரு வீடியோவில் பகிர்கிறேன். இப்போது கதையை மட்டும் கேட்டு வாருங்கள். துவாரகையில் ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த இல்லத்தில் இங்கே ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார், அந்த இல்லத்தில் அதே நேரத்தில் இன்னொரு பணி புரிந்து கொண்டிருக்கிறார். அரண்மனையில் அங்கே அரசனாக வீற்றிருக்கிறார். ஆக ஒரே நேரத்தில் இந்த மாய கிருஷ்ணன்
ஒரே நேரத்தில் பல இல்லங்களில் பலவாறாக அவன் கடமையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறான். இவருடைய 16,008 மனைவிமார்களில் அந்த 8 மனைவிமார்கள், அந்த அஷ்டாங்க மாதர்கள், அவங்க ஒரு தனித்துவம் பெற்றவர்கள். அவர்களில் ஒருவர் ருக்மிணி, இன்னொரு சத்தியபாமா என்கின்ற பாமை. இவர் ருக்மிணியினுடைய வீட்டுக்குள்ளே போகிறார். ருக்மிணியினுடைய வீட்டுக்குள்ளே போன உடனே ருக்மிணி அம்மா நாரதரை பார்த்து வரவேற்கிறாங்க. நாரதர் நினைக்கிறார், பெரிய இடமாச்சே, கிருஷ்ணனுடைய பிரியத்துக்குட்பட்ட ஒரு அற்புதமான மனைவியாச்சே, இந்த ருக்மிணிட்டு இருந்தே ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு கலகத்தை ஆரம்பிக்கிறார். ருக்மிணி தேவி வணக்கம், நல்லா இருக்கு வீடு, நீங்கள் ஒரு நல்ல நங்கை, இருந்தாலும் கிருஷ்ணனுடைய இன்னொரு மனைவி சத்தியபாமை, அவர் இல்லத்திற்கு போயிருந்தேன். அங்கே பாரிஜாத விருட்சம் ஒன்று கிருஷ்ண பரமாத்மா சத்தியபாமையினுடைய வீட்டில் நட்டு வைத்திருக்கிறார். பாரிஜாத விருட்சம் மிகச்சிறந்த விருட்சம் அல்லவா? அப்படிப்பட்ட விருட்சத்தை ருக்மிணியாகிய உங்கள் வீட்டில் நட்டு வைக்காமல் சத்தியபாமா வீட்டில் ஏன் நட்டு வைத்திருக்கிறார் என்று கலகத்திற்குண்டான நெருப்பு பொறி எங்கே போடுகிறார். ருக்மிணி நல்ல பெண்மணிதான், ஆயினும் இந்த நெருப்பு பொறி நாரதரின் நெருப்பு பொறி அல்லவா? அந்த மனது பொசுங்கி விடுகிறது. அதுதானே பாரிஜாத மலர், பாரிஜாத அந்த மரம், பாரிஜாத விருட்சம் ஏன் என் வீட்டில் இல்லை? அவர் உடனே கிருஷ்ண பரமாத்மாவை அணுகி, பாரிஜாத அந்த விருட்சம் சத்தியபாமையின் வீட்டில் வைத்திருக்கிறீர், ஏன் என் வீட்டில் இல்லை என்று கேட்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா புரிந்து கொள்கிறார். ஆகா, நாரதர் கொளித்து விட்டார், ருக்மிணி மாட்டிக்கொண்டார், நீ ருக்மிணியை இந்த மாயையிலிருந்து விடுவிக்க வேண்டும். இப்போ கிருஷ்ணனுக்கு இன்னொரு திட்டம், ஒரே கல்ல 2 மாங்காய். என்னென்னா, ஏற்கனவே துவாரகையில் கிருஷ்ணனுடைய சிஷியன், வாகனம் கருடன், பறவைகளின் அரசன், அவனுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு ஆணவம் இருக்குது. என்ன ஆணவம்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நானே மிகச்சிறந்த தூதுவன், நான் எதிலும் வேகமானவன், விவேகமானவன், கிருஷ்ண பரமாத்மா ஒன்று சொன்னார்னா அதை அடுத்த வினாடியை செஞ்சு முடிச்சிடுவேன், அவர் எள்ளுன்னா நான் என்னையா நிற்பேன், அப்படிங்கிறதுல என்னை மிஞ்ச கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வேற ஆள் கிடையாதுக்கக்கூடிய ஆணவம் நெடுநாளாக அந்த கருடன்ட்ட இருக்கிறத கிருஷ்ண பரமாத்மா அறிவார். இப்போ கிருஷ்ண பரமாத்மா யோசிக்கிறார், ருக்மிணிக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும், கருடனுக்கும் பாடம் கற்பிக்க வேண்டும். கருடனை வரவழைக்கிறார். துவாரகையில் இருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவின் அரண்மனைக்கு கருடன் வருகிறார். வந்தேன் பிரபுவே, என்ன விஷயம், எனக்கு தாங்கள் விடுக்கும் பணி என்ன? அவர் சொல்கிறார், பெருசாக ஒன்றும் இல்லை. கிருஷ்ணன் சொல்கிறார், கருடனே, வேறொன்றும் பிரமாதமான காரியம் இல்லை. கந்த மாதன பருவதத்தில் வாழைத்தோட்டம் ஒன்றில் ஸ்ரீ ஹனுமான் தியான ரூபத்தில் இருக்கிறார். நீ உடனே போய் அவரை முதுகு மேலே உட்கார வச்சு நீ பறந்து இங்கே கூட்டு வரணும், ரொம்ப அர்ஜென்ட், சீக்கிரம் போயிட்டு வாங்க. இதுதானா? அங்கே சென்று ஸ்ரீ ஹனுமனை என் முதுகில் வைத்தவாறு பறந்து வந்து உங்களிடம் வந்து சேர்ப்பிக்க வேண்டும், இதுதானே ஸ்ரீகிருஷ்ணரே என்று கருடன் சொல்ல, ஆமாம் என்று சொல்ல, கருடன் பறக்கிறான், வானவீதியில் பறக்கிறான். எத்தனையோ மலைகள் கடல்களை தாண்டி, அதிலும் வேகமாக. கருடனின் வேகம் சாதாரண வேகம் அல்ல. ஒரு வழியாக ஸ்ரீ ஹனுமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார். கருடனை கண்ட ஹனுமன், வாருங்கள் கருடரே, என்ன விஷயம்? அப்போ கருடன் சொல்கிறார், ஸ்ரீ ஹனுமான், துவாரகையில் என் தலைவன் ஸ்ரீகிருஷ்ணர் உன்னை மிகவும் அவசரமாக அழைத்து வர சொல்லியிருக்கிறார், அதுவும் என் முதுகில் வைத்து உன்னை தூக்கி வர செய்திருக்கிறார், உடனே வாருங்கள், என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கருடன் சொல்ல, ஸ்ரீ ஹனுமன், கருடரே, நான் யார்? சீதா ராம பக்தன், ராமன் சீதை சமேதமாக அப்படிப்பட்ட காட்சிக்கு மட்டுமே நான் கட்டுப்படக்கூடியவன், நான் ராமபக்தன். துவாரகையில் கிருஷ்ணன் இருக்கிறார், நான் கிருஷ்ணன் பக்தன் அல்ல, அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன் என்று ஹனுமன் சொல்ல, கருடனுக்கு கோபம் வருகிறது. ஹனுமனே, நான் யார் தெரியுமா?
ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாகனம் மட்டுமல்ல, பறவைகளின் அரசன், சூரிய பகவானுடைய சாரதி, சூரிய தேரை செலுத்துகின்ற அந்த சாரதி அருணன், அவனுடைய தம்பி. நான் அழைக்கிறேன், உடனே புறப்பட்டு வா என்று அனுமானுக்கு கட்டளையிட அனுமானுக்கு கோபம் வருகிறது. கருடனுக்கும் அனுமனுக்கும் பெரிய சண்டை நடக்கிறது. கருடன் பாதிக்கப்படுகிறான். உடனே கருடன் பறந்து வருகிறான். ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து முறையிடுகிறான். சொன்னேன், அனுமன் கேட்கவில்லை, வாதாடினான், குறைத்து பேசினான். எனக்கும் கோபம் வந்தது. சண்டையில் அவன் என்னை மிகவும் பலமாக தாக்கிவிட்டான். பிரபுவே, நீங்கள் தான் கேட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கருடன் சொல்ல, இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், கருடனே, ஸ்ரீ ஹனுமானின் சாதாரணப்பட்டவரா? வாயு புத்திரர், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பக்தன். அவர் எதிலும் குறைந்தவர் அல்ல. அவர் அடித்ததுக்காகலாம் வருத்தப்படாத. இப்போ எனக்கு தேவை, ஸ்ரீ ஹனுமான் உடனே துவாரகைக்கு என்னை பார்க்க வர வேண்டும். அப்போ கருடன் சொல்கிறாரு, ஐயனே, அவன் ராமபக்தனாம். ராமா சீதா சமேதராக காட்சி தரக்கூடிய இடத்துக்குத்தான் வருவானாம். இங்கே இருப்பது நீங்களாம் ஸ்ரீ கிருஷ்ணராம், அதனால் வரமாட்டாராம். ஓ, அப்படியா? சரி, மீண்டும் போ, ஹனுமனை சந்தி. உன்னை துவாரகையில் ஸ்ரீ ராமபிரான் சீதாவோடு இணைந்து காட்சி தந்து உன்னை சந்திக்க நினைக்கிறார் என்று அவனை அழைத்து வா என்று ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுகிறார் கருடனிடம். கருடனுக்கு மனதில் அதை விட்டுவிட்டு இவர் இதை தொடர்கிறாரே என்று மனதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், சரி பகவான் சொல்கிறாரே என்று மீண்டும் ஸ்ரீ ஹனுமனிடம் செல்கிறார். இப்போ மீண்டும் கருடனை பார்த்த ஸ்ரீ ஹனுமன், கருடரே, இன்று என்ன உமக்கு விடுமுறையா? எப்போது பார்த்தாலும் என்னை வந்தே சந்தித்து கொண்டிருக்கிறீர் என்று ஹனுமன் கேட்க, இல்லை இல்லை, அவர் உடனே உன்னை அழைத்து வர சொன்னார். சீதா ராம சமேதராக காட்சி தந்து உன்னை சந்திக்க விரும்புகிறார், நீ உடனே வர வேண்டும். அப்படியா? ராம சீதா என்றால் என் காதில் கேட்டாலே உடனே நான் அடிமையாகி விடுவேன். நான் கண்டிப்பாக அங்கே துவாரகைக்கு வருகிறேன், நீ போ, நான் பின்னால் வருகிறேன் என்று அனுமன் சொல்ல, கருடன் சொல்லுகிறார், அனுமன், அவர் உன்னை சீக்கிரம் அழைக்கிறார். உன்னால் அவ்வளவு வேகமாக வர முடியாது. இந்த உலகத்திலே வேகத்திலே கூடியவன் நான் தான். இந்த ஆணவம் இருக்கிறது இவனுக்கு. இந்த உலகத்திலே வேகத்தில் கூடியவன் நான் தான். நான் பட்சிகளின் ராஜா. அது மட்டுமல்ல, சூரிய சாரதி, அருணனின் தம்பி. நீ என் முதுகில் ஏறிக்குள், ஒரு வினாடியில் உன்னை கொண்டு என் ஐயனிடம் சேர்த்து விடுகிறேன். அனுமன் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ போ, நான் வருகிறேன் என்று சொல்ல, இவன் வரமாட்டான் என்று உணர்ந்த கருடன் நேராக துவாரகைக்கு செல்கிறார். அங்கே என்ன நடக்கிறது என்றால், ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார் தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து, அனுமனை வரச் செய்திருக்கிறேன். அனுமன் ஸ்ரீகிருஷ்ணரை சந்திக்க மாட்டார், ஆனால் சீதாராமரை சந்திக்க நினைக்கிறார். அதனால் கிருஷ்ணனாகிய நான் ஸ்ரீராமராக காட்சி தர தயார். என்னோடு அருகில் உட்கார்ந்து, மாதர்களே, உங்களில் யார்? 16,008 மனைவிமார்களையும் பார்த்து கேட்கிறார், உங்களில் யார் நான் ஸ்ரீராமராக காட்சி தரும்போது என் அருகில் சீதாதேவியாக காட்சி தர யாரால் ஒப்பனை செய்து கொள்ள முடியும், யாரால் தயாராக முடியும் என்று சொல்ல, அந்த 16,000 பெண்களும் சீதாதேவியா, அதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை என்று 16,000 மனைவிமார்களும் ஒதுக்கி கொண்டார்கள். அந்த 8 பேரில் 6 பேரும் ஒதுக்கி கொண்டார்கள். மீதம் இருப்பது ருக்மணி, சத்யபாமா. இப்போ ருக்மணி கிட்ட கேட்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். ருக்மணி சொல்றாங்க, இதோ சீதையை போலவே அலங்காரம் செய்து கொண்டு, நான் ஒப்பனை செய்து கொண்டு, நான் முடிந்தவரை சீக்கிரம் வருகிறேன் என்று சொல்லி பணிப்பெண்களோடு ஒரு அறைக்கு செல்கிறார். சீதாதேவியாக ஒப்பனை தீட்டுகிறார். ஆனால் ஒப்பனையில் நிறைய மாற்றங்கள், சீதாதேவி அம்சமாக வரவில்லை. இவ்வளவு நேரமாகியும் ருக்மணி வரவில்லையே என்று ஸ்ரீகிருஷ்ணன் கதவை தட்ட, அங்கே சீதாதேவி உள்ளிருந்து வரவில்லை, ருக்மிணியாகவே வருகிறார். பொருத்தமில்லை. இன்னும் சிறிது நேரத்திலோ அனுமன் வந்து விடுவான். உடனே சத்யபாமாவை அழைத்து கேட்கிறார். சத்யபாமா சொல்கிறார், சரி என் பிரபுவே, ஸ்ரீகிருஷ்ணரே, நீங்கள் ஸ்ரீராமன் எனும் பட்சத்தில் நான் சீதாதேவி தானே,
இது ஒரு வினாடியில் வந்து விடுகிறேன் என்று உள்ளே செல்கிறார். ஒரு கணம் ஊனக்கண்களை மூடி ஞானக்கண்ணை திறக்கிறார். மனதில் அந்த சீதாதேவியை, அந்த சீதா பிராட்டியை நினைக்கிறார். தாயே, உன் தனித்துவத்தையும் மகத்துவத்தையும் உன் மகிமையையும் எனக்கு கொடு. என் கணவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீராமராக காட்சி தரும்போது உன் பதிவிரதையோடு அந்த பவித்திரமாக நான் அவர் அருகே சீதாதேவியாக நான் இருக்க வேண்டும், உன் கருணை வேண்டும் என்று சீதாதேவியை வேண்ட, இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் கதவை திறந்தால் இங்கே சத்தியபாமா இல்லை, அப்படியே சாட்சாத் சீதாதேவியாகவே நிற்கிறார் சத்தியபாமா. ஆஞ்சநேயர் வருகிறார், வந்து மரியாதை செலுத்துகிறார், வணக்கம் செலுத்துகிறார். இந்த சந்திப்பு முடிகிறது. இதற்கு பிறகுதான் ஸ்ரீ ஹனுமனை தன் முதுகில் வைத்து கூட்டி வரச் சென்ற கருடன் இப்போதுதான் வருகிறான். இப்போது கருடன் சொல்லுகிறான், ஸ்ரீகிருஷ்ணரே, ஹனுமான் இப்போதும் வரவில்லை, நீ முதலில் போ, பின்பு நான் வருகிறேன் என்று சொன்னான். நீ வர கால தாமதமாகும், என் முதுகில் ஏறிக்கோன்னு எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சினேன், ஹனுமான் கேட்கல, நான் வந்துட்டேன் என்று சொல்ல, இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் சிரிக்கிறார். கருணரே, ஹனுமன் வரவில்லை என்றால் கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி இங்கு வந்து சென்றானே, அவன் யார்? என்ன சொல்லுகிறீர்கள் பிரபு? ஸ்ரீ ஹனுமன் எப்போதோ வந்து விட்டான், அவன் வந்து தரிசனம் பெற்றான், உடனே சென்று விட்டான் என்று கருடனை பார்த்து சொல்ல, இப்போதுதான் கருடனின் ஆணவம் தணிந்தது. இங்கே ருக்மிணியினுடைய ஆணவமும் தணிந்தது. ஒரு சீதாதேவியாக காட்சி தர சத்தியபாமையைப் போல் ருக்மிணியால் முடியவில்லை. இங்கே கருடனுக்கோ ஸ்ரீ ஹனுமானின் வேகத்தை மிஞ்ச முடியவில்லை. ஆக நாரதர் ஏற்படுத்திய கலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்தார். தன்னுடைய மனைவி ருக்மிணியினுடைய மனதில் ஏற்பட்ட அந்த மனக்லேசத்தையும் போக்கினார், கருடனின் ஆணவத்தையும் அறுத்தறிந்தார். இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஸ்ரீ ஹனுமன் யார் தெரியுமா? ஸ்ரீ ஹனுமனும் பரசுராமனுக்கும் ஒரு சக்தி உண்டு. தன்னுடைய மன வேகத்திற்கு இந்த உடல் வேகத்தை ஒப்பாக்கி கொண்டவர்கள். நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த இடத்தில் இருப்பார்கள். இப்போ இங்கே இருந்தவாறு இப்போது சிகாகோ போக வேண்டும் என்றால் நினைச்சாச்சு, உடனே இந்த உடம்பு அங்கே போயிடும். ஆக ஸ்ரீ ஹனுமனும் பரசுராமனும் அவர்களுடைய மன வேகத்தையும் உடல் வேகத்தையும் ஒன்றாக இணைத்து கொண்ட அந்த சக்தியை, அந்த வரத்தை பெற்றவர்கள். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்தில் இவர்களது உடலும் போய் நிற்கும். இது ஸ்ரீ ஹனுமனால் முடியும், பரசுராமனால் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாரத பெருமான் ஏற்படுத்திய இந்த கலகத்தில் கருடனுடைய ஆணவம் தணிந்தது. மும்மலங்களான ஆணவம், கண்மம், மாயையில் இந்த ஆணவத்தை அறுத்தறிந்து விட்டால் கண்மம் குன்றிவிடும், மாயை மாய்ந்துவிடும், மும்மலங்களும் நீங்கிவிடும். இந்த கருத்தைத்தான் இந்த கதையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதற்காகத்தான் கதைகள், காப்பியங்கள், காவியங்கள், இதிகாசங்கள் இவையெல்லாம் நமக்கு எழுந்தருளின. கதை, காட்சிகள், சம்பவங்கள் இவற்றை பார்த்து புரிந்து கொண்டு, கதை நன்றாக இருக்கிறது, சம்பவம் நன்றாக இருக்கிறது, இது நம்புவதற்கில்லை, இது நம்ப முடியாது, இதை எப்படி நம்புவது, இந்த காட்சி அமைக்கப்பட்ட விதத்தை பார்த்தால் இதை நம்ப முடியாது, இப்படியெல்லாம் பிதற்றக்கூடாது. அதன் வாயிலாக என்ன தத்துவத்தை, என்ன கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டு அதை இதயத்தில் ஏற்றி கடைப்பிடித்தால் நாம் ஆன்மீக கோவிலுக்குள் சென்று விடலாம். இது மாதிரியாக இன்னமும் நிறைய கருத்துக்களை கதையோடு, காவியங்களோடு, காப்பியங்களோடு இணைத்து உங்களை இந்த ஆன்மீக நேரத்தில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் தொடர்ந்து சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆன்மீகத்தை உங்களுக்கு போதிக்க அல்ல, உங்களுக்கு சொல்வது போல் சொல்லி உங்களிடமிருந்து ஆன்மீகத்தை நான் கற்றுக்கொள்ள. அடியேனுக்கு பேராதரவு தாருங்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.